வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். இதில் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்தமான போஸ்டிங்க்கான எக்ஸாம் இப்போ வரப்போகுது பார்த்தீங்களா? அந்த எக்ஸாமில் இந்த பகுதிகளிலிருந்து தான், குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தான் அதிக வினாக்கள் வரும். அப்போ நம்ம அந்த வினாக்களுக்கு, அந்த பகுதிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணும், அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 100% வெற்றி உறுதி. அது எந்த பகுதியிலிருந்து அதிக வினாக்கள் கேட்க போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே எந்த ஒரு அனுமானத்தின் அடிப்படையிலையும் சொல்லலை, ஆராய்ந்து அனுபவத்தின் அடிப்படையில் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன தடவை பார்த்துருந்தீங்கன்னா பொது அறிவிலிருந்து 100 கேள்விகள் வந்திருந்தது. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா 120 கேள்விகள். சரி, ஓகே. இப்போ நம்ம 100 கேள்விகள் கேட்டிருந்ததில் அறிவியலுக்கு மட்டும் இவங்க எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஸ்ப்ளிட்டப் பண்ணி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். இயற்பியலில் 11 வினாக்கள், வேதியியலில் 9 வினாக்கள், உயிரியலில் பார்த்தீங்கன்னா 18 வினாக்கள், தாவரவியலில் ஒரே ஒரு வினா மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கணிப்பொறி ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின், அதுவுமே ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். அதாவது கீபோர்டு, மவுஸ் இதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஒன்றும் பெரிய வினாக்கள்லாம் கிடையாது. அப்போ அறிவியல் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் இதில் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த பகுதியில்? பிசிக்ஸ்லையும் ஜுவாலஜிலையும் தான். ஆமாம், இயற்பியல்லையும் உயிரியல்லையும் பார்த்தீங்கன்னா அதிக வினாக்கள் அப்படின்றது போன டைம் கேட்டிருந்தாங்க. பாருங்கள், 18 வினாக்கள், 11 வினாக்கள். பாட்னியில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், வெறும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டு வச்சுருந்தாங்க போன டைம். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். போன டைம் இப்படி மொத்தமாக அறிவியலில் மட்டும் 39 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக ஜுவாலஜிக்கு, பிசிக்ஸுக்கும் இந்த டைம் இதே மாதிரி அதிகமாக கேட்க வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ பிசிக்ஸுக்கும் ஜுவாலஜிக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அந்த சயின்ஸில் மட்டும் கெமிஸ்ட்ரி கூட மீடியம் தான். ஆனால் பாட்னிக்கு போய்ட்டு நீங்கள் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தாவரவியலை உட்காந்துக்கிட்டு ரொம்ப டெப்த்தாக 1 by 1 வரி வரியாக விடாமல் உட்காந்து படிச்சுட்டு மெனக்கெடுத்து படிச்சுக்கிட்டு எதுவும் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிற வேண்டாம். முக்கியமானதை மட்டும் பாட்னிக்கு படிச்சுக்கோங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிறது சமூக அறிவியல் அப்படின்ற ஒரு பொதுவான பாடத்தில் குடிமையியல் மற்றும் பொருளியலில் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 வினாக்கள் வரை கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வரலாறில் 19 வினாக்கள். அந்த 19 வினாக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 வினாக்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா வரலாற்றுக்கு பிந்தைய இந்தியா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்க போகிற டைம் அண்ட் அதுக்கு பின்னால் நடந்தது. அதில் மட்டுமே 9 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஜியாகிரஃபி, அதாவது புவியியலில் 5 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. பாலிட்டிக்ஸ் தனியாக ஏன் சிவிக்ஸ்லேருந்து பிரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ரிலேட்டடாகவே பார்த்தீங்கன்னா 7 வினாக்கள் கேட்டிருந்தாங்க. அரசியலமைப்பு சார்ந்த வினாக்கள் 7 வினாக்கள் கேட்டதுனால அதை சிவிக்ஸ்லேருந்து தனியாக எடுத்து பாலிட்டிக்ஸ்னு மென்ஷன் பண்ணி 7 வினான்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி தான், எது மாதிரினா சயின்ஸில் எப்படி மொத்தமாக 39 வினாக்கள் கேட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சோசியலையுமே அதே 39 வினாக்கள் அப்படி தான் கேட்டிருந்தாங்க போன டைம். அப்போ இந்த சோசியல் புக்கில் நீங்கள் படிக்க வேண்டியது மேஜராக ஹிஸ்ட்ரிக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிங்க, 6th to 10th புக்கு வர. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது அந்த சிவிக்ஸ் வித் பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவுமே கிட்டத்தட்ட 11 வினாக்கள், 7+4 11 வினாக்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்ததுனால அதுக்கு ஒரு ஆவரேஜாக நல்லபடியாக நீங்கள் கொடுத்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அண்டு ஜியாகிரபிக்கும் எக்கனாமிக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் 4-5 கொஸ்டினால் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்த்தாக உட்காந்துக்கிட்டு ஒரு லைன் விடாமல் உட்காந்து படிக்க வேண்டாம். முக்கியமான ரெட் கலர்ஸ் வேர்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேர்ட்ஸு, புக் பேக்கு, அப்புறம் பாக்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸை மட்டும் நீங்கள் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸில் படிச்சுக்கிட்டா போதும். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கிற வேண்டாம். ஸோ எந்தெந்த பிரிவுகள் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா நீங்கள் இந்த எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் 25 மேக்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்டிடியூடு. அந்த மாதிரி மென்டபிலிட்டி ஆப்டிடியூட் ஒரு 25 கேட்காம வெறும் 12 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸு. அதுலேயும் ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீதிமன்றத்தை பற்றி தான் கேட்டிருந்தாங்க, அது எதிர்பார்த்தது தான். அப்புறம் மற்ற 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை பற்றி, ஒரு காமனான நாடுகளை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் தமிழ் ரிலேட்டட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லை, அது பொது அறிவிலையும் உள்ள கொஸ்டின்ஸ் தான். அண்ட் இருந்தாலும் நீங்கள் தமிழ் புக்கை நல்லா கவர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுனால தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பொது அறிவில் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இது தமிழ் புக்லேயும் இருக்குது இந்த 5 கொஸ்டின் சொல்லி நான் அந்த மாதிரி தமிழ் ரிலேட்டட் 5 கொஸ்டின்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் ஆப்டிடியூட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா போன டைம் மேக்ஸ் ரொம்ப மனக்கணக்கு மாதிரி, ஓரளவு மனக்கணக்கு மாதிரி தான்
இருந்தது, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது, போன டைம் வந்து மொத்தமே ஜிகேல 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றதுனால சயின்ஸில் 39 கொஸ்டின்ஸ், சோசியலில் 39 கொஸ்டின்ஸு. நம்ம இது எப்படி அப்ராக்சிமேட் அப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, சயின்ஸில் ஒரு 40 கொஸ்டின்ஸு, இதில் சோசியல் சயின்ஸில் வந்து ஒரு 40 கொஸ்டின்ஸ் கூட நம்ம எடுத்துக்கிறோமே. அப்படி எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, பட் இந்த டைம் வந்து நமக்கு ஜிகேல வந்து 120 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறதுனால சயின்ஸில் ஒரு 10 வினாக்கள் கூடுதலாக கேட்கலாம். அண்டு சோசியலில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வினாக்கள் கூடுதலாக கேட்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து 50 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த டைம். சோசியலில் வந்து 50 கொஸ்டின்ஸ் வரை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இந்த இடத்துல இருக்குது. அப்போ சயின்ஸ் அண்ட் சோசியலில் போன டைம் 40 கொஸ்டின்ஸ் கேட்டதை விட எக்ஸ்ட்ரா 10 50 கொஸ்டின் இந்த டைம் கேட்குறாங்க வச்சுக்கிறோமே. பேலன்ஸ் வந்து ரிமைனிங் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா போன டைம் மாதிரியே மேக்ஸில் வந்து அதான் ஆப்டிடியூட் அண்ட் மென்டபிலிட்டியில் வந்து ஒரு 15 அதாவது 15 வினாக்கள் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ரிமைனிங் 5 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், அதான் நடப்பு நிகழ்வுகள் ஒரு 3 கொஸ்டின் வரை நம்ம எதிர்பார்க்கலாம். அதில் கண்டிப்பாக 1-2 கொஸ்டின் வந்து நீதிமன்றத்தை சார்ந்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். அப்புறம் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக 1 or 2 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்டு வைப்பாங்க. இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து 120 கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து ஜிகேல வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு இந்தந்த பகுதியில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எது இம்பார்ட்டன்ஸோ அந்த பகுதியில் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் நல்லா ஹெவியாக படிச்சிங்க அப்படின்னா செமையாக சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நிறையா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.